வந்து எனக்கு 3 நாள் 4 நாள் தலை குளிச்சாலே அட்லீஸ்ட் ஒரே தும்மலா வரும். ஆனா இப்போ ஒரு 2 மாசமா தலை குளிச்சிருக்கேன், எதுவுமே செய்யலாம்னா இதுல தலை குளிக்காம தான் இந்த மாதிரி இருக்கா என்ன ஏதான்னு கேட்போமேன்னு சொல்லிட்டு. எழுந்த உடனே தலைவலி இருக்கா? ஆமா, கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தா தலை பாரம் அதிகமா இருக்குங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன் மேடம், 4 நாள் தலை குளிச்சாலே எனக்கு அந்த மாதிரி சிம்டம் இருக்கும். இப்போ 2 மாசமா குளிக்கிறேன், எதுவுமே இல்ல. ஆனா ரொம்ப சரிம்மா. இந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே தலைவலி வர்றதுக்கு காரணம் வந்து சைனசைட்டிஸ்னால வந்து இருக்கலாம். சைனசைட்டிஸோட ஆரம்ப காலகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு சைனசைட்டிஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த உள்ளே வந்து நிறைய எம்டி ஸ்பேசஸ் வந்து இருக்கும். முகத்துக்குள்ளே கண்களை சுற்றி வந்து நிறைய எம்டி ஸ்பேசஸ், ஒரு 8 வகையான காற்றுக்குழிகள் இருக்கும். அந்த காற்றுக்குழிகளில் காற்று மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த பனிக்காலம் குளிர்காலங்களில் அடிக்கடி தலைக்கு குளிக்கிறாங்க. அடிக்கடி வந்து அந்த சில்லுன்னு இருக்க காற்று முகத்தில் படுற மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. பனியில் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த காற்று பைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து போக போக அவங்களுக்கு தலை பாரமாகிறது, காலையில் எழுந்தோடனே தலைவலி வருது, நைட்டு தூங்கும்போது தலைவலி வருது. இந்த மாதிரி பனி அதிகமாக இருக்கிற டைமில் தலைவலி வரும். அப்புறம் ஒரு வெயில் வரும்போது நார்மலாக இருப்பாங்க. அகைன் அவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது இதே தலைவலி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வேது பிடிக்கணுமா. வேது பிடிச்சாதான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஃபேஷியல் ஸ்டீம் அப்படின்றது சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டீம் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியில் வரும்போது நம்மளுக்கு அந்த தலை பாரம் தலைவலி இதெல்லாம் வந்து ஈஸியாக வராது. இப்போதைக்கு நொச்சி இலைகள் போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வாங்க. தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கலாம். அப்போது நல்லா ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் பாடி ஹீட்டாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நொச்சி இலைகளை வந்து ஒரு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் ஒரு 10 இலை வந்து எடுத்துக்கோங்க. அது ஒன்று ஒன்றா அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா பொரித்து எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஆயிலை வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கோல்டு பிடிக்காது. தலைவலி தலைபாரம் இருந்தாலும் நல்லா பாடி ஹீட்டை குறைச்சி உள்ளே இருக்கக்கூடிய சைனசைட்டிஸில் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த நொச்சிக்கு இருக்குது. இந்த நொச்சி தைலத்தை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைனசைட்டிஸ் வரப்போகுது, அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம்.